எல்லா காயும் போட்டு சாம்பார் சாதம் செஞ்சுருக்கேங்க. ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்குது. வாங்க இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்க. அப்போ தாங்க நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குக்கர் சூடு ஏறிடுச்சு. அதுக்கு நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அது கூடவே எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு கட் பண்ணி வச்சுக்கிறேன். அது கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 200 கிராம். பெரிய சைஸு தக்காளி. தக்காளி ரொம்ப நல்லா எழுந்து வரட்டும். நல்லா தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கி வந்துச்சு. இந்த டைமில் ஒரு கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். இது கூடவே பீன்ஸு கிள்ளி வச்சுருக்கிறோம். ஒரு 100 கிராம் கம்மியாக தான் இருக்கும், அதையும் போட்டுக்கலாம். அவரைக்காய் நேற்று எல்லாத்தையும் பொரியல் பண்ணிட்டேன். ஒரு 2 தான் இருந்தது, அதையும் சேர்த்துக்கிறேன். முள்ளங்கி ஒரு 100 கிராம் முள்ளங்கி சேர்த்துக்கிறேன். அதுக்கு உருளைக்கிழங்கும் அதே போல் 100 கிராம் அதையும் சேர்த்துக்கிறேன். இது முள்ளங்கி உருளைக்கிழங்கு போடுறது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ கத்திரிக்காய் இதையும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, முள்ளங்கி, கத்திரிக்காய். இதில் முருங்கைக்காய் இருந்தால் போட்டால் நல்லாயிருக்கும். முருங்கைக்காய் இப்போ கிடைக்கல, மரத்துலேயும் அவங்கக்கிட்ட இல்லை. இது நல்லா வதக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச சாம்பார் மிளகாய் தூள் தான். காயெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போது தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போ 500 கிராம் அரிசி எடுத்துக்கிறேன். கிராம் கணக்கில் அதுக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இலக்க வேணும்னா ஒரு 250 கிராம் சேர்த்துங்க தண்ணி. நான் இப்போயே செஞ்சு சாப்பிட்றதுக்கு தான், சூட்டுக்கு சரியாக போய்டும், சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா. அதனால் 500 கிராம் அரிசிக்கு 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது புளி கரைச்சி எடுத்துக்கிறேன். ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி கரைச்சி எடுத்துங்க, அதையும் அதில் ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். நமக்கு அரிசி கழுவின்னு வந்தோம். அதுக்குள்ள சாம்பார் சாதத்துக்கு அரிசி 500 கிராம் எடுத்துன்னு ஒரு 100 கிராம் பருப்பு போட்டுன்னுக்கிறேன். நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. அது நல்லா கொதிக்கிட்டோம். காயெல்லாம் தாளித்து விட்டது. நாம் உலையில் போட்டுடலாம் தண்ணி கொதிக்கும் போது. இது ரேஷன் பருப்பு தாங்க நான் எடுத்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் சாம்பார் பொடி நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுங்க. இதை போட்டுக்கலாம்.
பருப்பு நல்லா கழுவி தண்ணி வடிகட்டி வச்சுக்கிறோம். அதையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. அது நல்லா கொதிக்கிட்டுங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சுங்க. ஒரு தொழவி உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துன்னு குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க. நம்ம போட்டுக்கிற அரிசி வந்து சாதாரண சாப்பாட்டு அரிசி தாங்க, பச்சரிசி. ஆனால் நீங்கள் வேச்ச அரிசியில் கூட செய்யலாம். இது பச்சரிசியில் செஞ்சால் கொஞ்சம் நல்லா அந்த சாப்பாடு கொஞ்சம் இலக்க வரன்ட்டு பச்சரிசி போட்டுக்கிறேன் நான். இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிடலாங்க. மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 3 விசில் வரட்டும். விசில் வந்துடுச்சு. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் கேஸை. சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. சுட சுட போட்டு சாப்பிட்லாங்க. சாம்பார் சாதம் ரெடி. இது போல் இருக்கிற காய்களை போட்டு சாம்பார் சாதம் செய்யுங்க. சூப்பராக இருக்கும். இதில் நெய் கொஞ்சம் விட்டு செஞ்சோம்னா சாம்பார் சாதம் ரெடிங்க. சூப்பரான சாம்பார் சாதங்க. நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்குதுங்க. இது போல் அளவோட தண்ணி வச்சு செய்யுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இன்னொரு சமையல் வீடியோவில் சந்திக்கலாங்க.